வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான தக்காளி சாதம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 4 பேருக்கான அளவில் சமைக்க போகிறேன். அதனால் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, ஜீரக சம்பாவோ இல்லை வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி, புதினா, அப்புறம் மிளகாய் இது 3த்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம அரைச்சி எடுத்த மல்லி, புதினா, மிளகாய் விழுது ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுவும் தேவைப்படும். 2 பெரிய வெங்காயம் அதை நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி 4 அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி சாதம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும்போது ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் நல்லா சூடானதும் அது கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அது கூட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்செடுத்த கொத்தமல்லி, புதினா, மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு நான் இங்கே 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பின்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற வீதத்தில் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அப்போது 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இல்லைனா சாதம் குழஞ்சிரும். இப்போது தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். உங்களுக்கு உப்பு கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிறதுக்காக வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது உப்போட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா சாதத்தில் உப்பு பிடிக்கணும். அரிசி ஏற்கனவே 1 மணி நேரம் ஊறின அரிசி, அதனால் சீக்கிரம் வெந்துடும் சாதம். 2 விசில் போதும். அதோட ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கர்லேருந்து ஆவியெல்லாம் போயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். சுவையான தக்காளி சாதம் ரெடி. பாருங்கள், அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குது. கடைசியாக இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. குக்கர்லேயே ரொம்ப நேரம் வைக்காதீங்க. இதை உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். பாருங்கள், நான் அடியில் இருக்க சாதத்தை எடுக்கிறேன். அப்போ கூட சாதம் குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சமையல் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. நன்றி.